அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்திட்டத்திலே எம்மை சூழ உள்ள பிராணிகள் எனும் கருப்பொருளில் தரம் 3, தரம் 4, தரம் 5 ஆகிய மூன்று வகுப்புகளிலும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே தரம் 3 தொடர்பாக முதலில் பார்க்கின்ற பொழுது பிராணிகள் தொடர்பாக வழங்கப்பட்ட முதலாவது விடயம் அந்த பிராணிகள் வாழுகின்ற சூழல். உதாரணமாக எமது வீட்டிலே இயற்கையாக வாழுகின்ற பிராணிகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று எமது வீட்டை அண்டிய அயற் சூழலிலே வாழக்கூடிய பிராணிகளை அவதானித்திருப்போம். அதே போல வீட்டிலே வளர்க்கக்கூடிய பிராணிகளும் காணப்படுகின்றது. அந்த வகையிலே வீட்டிலே இயற்கையாக காணப்படக்கூடிய பிராணிகள் என்கின்ற பொழுது உதாரணமாக எலி, பல்லி, கரப்பான் பூச்சி, நுளம்பு, இலையான், இராமபானம் போன்ற பிராணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வீட்டு சூழலிலே வளர்க்கப்படுகின்ற பிராணிகள் என்று பார்க்கின்ற பொழுது நாய், பூனை, முயல், கோழி, ஆடு, பசு போன்ற பிராணிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வீட்டு அயற் சூழலிலே நாங்கள் அவதானிக்கக்கூடிய பிராணிகளை பார்க்கின்ற பொழுது காகம், அணில், செண்பகம் இவ்வாறான பிராணிகள், ஏராளமான பிராணிகளை நாங்கள் ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற வகையிலே, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் ஏற்ற வகையிலே அந்த பிராணிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இது முதலாவது விடயம் அங்கே வழங்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பிராணிகளுடைய பயன்கள் தொடர்பாக, பிராணிகளால் நாம் பெற்றுக்கொள்கின்ற பயன்கள் தொடர்பாக தரம் 3 பாடத்திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்ற சில விடயங்களை பார்க்கின்ற போது மருந்தை வழங்குதல் என்கின்ற பயனை தருகின்றது தேனீ. தேனீ அதன் மூலம் சேகரிக்கப்படுகின்ற தேனானது மனிதனுக்கு மருந்தாக பயன்படுகின்றது. அதே போல சில பிராணிகள் சூழலை அழகுபடுத்துகின்றது. உதாரணமாக குருவிகளாக இருக்கலாம், வண்ணத்து பூச்சிகளாக இருக்கலாம், மீன்களாக இருக்கலாம். இவ்வாறான பிராணிகள் சூழலை அழகுபடுத்துதல் என்கின்ற பணியினை செய்கின்றது. அதே போல சில பிராணிகள் சூழலிலே ஏற்படக்கூடிய சூழல் மாற்றங்களை எமக்கு தெரியப்படுத்துகின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது பருந்து, ஈசல், சேவல் போன்ற பிராணிகளை குறிப்பிடலாம். இதிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம், ஈசலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, மெருன் என்று அழைப்பார்கள். ஈசலை மெருன் என்றும் அழைப்பார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல சில பிராணிகள் மனிதனுக்கு உணவினை வழங்குகின்றது. உதாரணமாக ஆடு, கோழி, பசு. கோழியிலிருந்து நாங்கள் முட்டையை பெற்றுக்கொள்கின்றோம், இறைச்சியை பெற்றுக்கொள்கின்றோம், ஆடு, பசு போன்றவற்றிலிருந்து பால் பெற்றுக்கொள்கின்றோம். இவ்வாறாக சில பிராணிகள் மனிதனுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தன்னுடைய பங்களிப்பை செய்கின்றது. அதே போல வயல் நடவடிக்கைகளுக்கு உதவி செய்வதற்கு சில பிராணிகள் காணப்படுகின்றது. உதாரணமாக எருமை, காளை போன்ற பிராணிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வயல் நடவடிக்கைகள், உழவர்களுக்கு, அதே போல விவசாயம் செய்பவர்களுக்கு வயல் தேவைகளுக்கு இந்த பிராணிகள் உதவி புரிகின்றது. அதே போல சில பிராணிகளை பார்க்கின்ற பொழுது அவற்றுடைய விசேட இயல்பு, சில பிராணிகளுடைய விசேட இயல்பு மனிதனுக்கு பயன்படும். உதாரணமாக நாயிடம் காணப்படுகின்ற மோப்ப சக்தி, நாய்க்கு காணப்படக்கூடிய மோப்ப சக்தியானது மனிதனுக்கு பயன்படுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு, போதைப் பொருட்களை கண்டுபிடிப்பதற்கு போன்ற பயன்களுக்காக நாயிடம் காணப்படுகின்ற விசேட இயல்பானது மனிதனுக்கு பயன்படுகின்றது. அதே போல மண்ணிலே இருக்கக்கூடிய குப்பைகளை உக்க செய்வதிலே மண்புழு, கரையான் போன்ற பிராணிகள் பங்களிப்பு செய்கின்றது. மிக பிரதானமாக கரையான் அதிகளவாக மண்ணிலே இருக்கக்கூடிய குப்பைகளை உக்க செய்வதிலே மிகவும் அதிகளவான பங்களிப்பை செய்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற போது பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், விசேட திறன்கள் தொடர்பாக தரம் 3 பாடத்திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக அங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது கிளி மற்றும் குருவி போன்ற பிராணிகளுக்கு வெட்டும் திறன் காணப்படும். சிலவற்றை எல்லாவற்றையும் வெட்ட முடியாது, வெட்டக்கூடிய சிலவற்றை வெட்டுகின்ற திறன் காணப்படுவதாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மரங்கொத்தி மரத்தை துளையிடுகின்ற திறன் அதிலும் காணப்படுகின்றது. சிட்டுக்குருவி மற்றும் தேன்குருவி நுட்பமாக கூடு கட்டுகின்ற திறன் கொண்டதாக காணப்படுகின்றன. நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். சிட்டுக்குருவி, தேன்குருவி ஆகிய 2 பிராணிகளும் நுட்பமாக கூடமைக்கின்ற பிராணிகளாக காணப்படுகிறது. அதே நேரம் தச்சன் குருவி மிகவும் ஆக்கபூர்வமாக கூடு கட்டும் பிராணியாக காணப்படுகிறது. தச்சன் குருவிக்கான ஒரு விசேட திறன் அல்லது விசேட ஆற்றலாக பார்க்கின்ற போது
ஆக்கபூர்வமாக கூடு கட்டுகின்ற திறன் கொண்டதாக காணப்படுகின்றது. குரங்கினை எடுத்துக்கொண்டால் மரத்துக்கு மரம் தாவக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றது. குரங்கு மரத்துக்கு மரம் தாவக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றது. அதே போல தவளை, பாம்பு, பல்லி போன்ற பிராணிகள் தன்னுடைய நீண்ட நாக்கை பயன்படுத்தி பிடிக்கக்கூடிய, இதையை பிடிக்கக்கூடியதாகவோ அல்லது தனக்கு தேவையானவற்றை பிடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தவளை, பாம்பு, பல்லி போன்ற பிராணிகள் நீண்ட நாக்கை பயன்படுத்தி பிடித்தல் என்ற இயல்புகளை அல்லது ஆற்றலை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆமை, நத்தை போன்ற பிராணிகள் தன்னுடைய பாதுகாப்பிற்காக ஓட்டினுள் ஒளிந்து கொள்ளக்கூடிய திறனை கொண்டிருக்கிறது. நீங்கள் சூழலை அவதானித்திருப்பீர்கள். ஆமை தனக்கு ஒரு பாதுகாப்புக்காக தனக்கு ஒரு ஆபத்து வருகின்ற போது தன்னுடைய உடலை ஓட்டினில் உள்ளிழுத்துக் கொள்ளும். அதே போலத்தான் நத்தை. இவ்வாறாக சில பிராணிகளுடைய ஆற்றல்கள் அவருடைய தனிப்பட்ட திறன்கள் தொடர்பாகவும் அந்த அலகிலே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிராணிகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சில பிராணிகள் மனிதனுக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல சில பிராணிகள் மனிதனுக்கு உணவினை அசுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக பார்க்கின்ற போது உதாரணமாக நுழம்பினாலும் அதிகளவான கொள்ளை நோய்கள் உருவாகின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது சிக்கன் குனியாவாக இருக்கலாம், மலேரியா, டெங்கு, ஆனைக்கால் நோய் போன்றவை நுழம்பினால் பரப்பப்படுகின்ற நோய்களாக காணப்படுகின்றது. அதே போல எலியினால் பிளேக் நோய் காணப்படுகின்றது. எலியினால் மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்கிலே பிளேக் நோய் ஏற்படுத்தப்படுகின்றது. இவ்வாறாக பிராணிகளால் மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் தொடர்பாகவும் அந்த அலகிலே குறிப்பிடப்படுது. அதே போல மனிதனுக்கு உணவினை சேதமாக்குவதில் பங்களிப்பு செய்கின்றது. கரப்பான் பூச்சி, எலி, அணில் போன்ற பிராணிகள் மனிதனுடைய உணவை அசுத்தம் செய்யும். பல்லி போன்ற பிராணிகள் மனிதனுடைய உணவை அசுத்தம் செய்கின்றன. அதே போல மனிதனுக்கு நோய்களை ஏற்படுத்தக்கூடிய பிராணிகளில் நாங்கள் ஏற்கனவே பார்த்ததைக்கு மேலதிகமாக உண்ணி என்ற ஒரு பிராணி இருக்கின்றது. உண்ணிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கினிதுள் என்று அழைப்பார்கள். உண்ணிக்கு இன்னொரு பெயர் காணப்படுகின்றது, கினிதுள் என்றும் அழைப்பார்கள். அடுத்ததாக இந்த தரம் 3 பாடத்திட்டத்தில் இன்னொரு விடயம் வழங்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு சொன்னால், மனிதனால் பிராணிகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற தீங்குகள், அதே நேரம் மனிதனால் பிராணிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள். மனிதனால் பிராணிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்குகள், மனிதனால் பிராணிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நன்மைகள். மனிதனால் பிராணிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தீங்குகள் என்ற வகையிலே பார்க்கின்ற போது மனிதன் பிராணியை துன்புறுத்துகின்றான், ஒரு விடயம் துன்புறுத்தப்படுகின்றது. அதே போல பிராணிகளுடைய இருப்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை சூழலுக்கு வெளியேற்று. உதாரணமாக பார்த்தால் பொலித்தீன், மனிதன் பயன்படுத்தி வெளியேற்றுகின்ற பொலித்தீனானது பிராணிகளினுடைய இருப்புக்கு மிகவும் மிகவும் பாதிப்பான விடயமாக காணப்படுகின்றது. அதே போல பிராணிகளுடைய வாழ்விடங்களை அழித்தல், பிராணிகளுடைய வாழ்விடங்கள், மரங்களை வெட்டுகின்ற பொழுது அல்ல காடழிக்கப்படுகின்ற பொழுது பிராணிகளுடைய வாழ்விடங்கள் அந்த இடத்திலே அழிக்கப்படுகின்றது. அதனுடைய இருப்பு என்ன செய்யப்படுகிறது, கேள்விக்குறி ஆக்கப்படுகிறது. அதே நேரம் பிராணிகளுக்கு மறைமுகமாக நன்மையும் மனிதனால் செய்யப்படுகின்றது. அந்த வகையிலே பிராணிகளுக்கான விசேடமான தடுப்பூசிகள் போடப்படுகின்றது. உதாரணமாக வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற பிராணிகளை எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கான பாதுகாப்பு, அவற்றுக்கான உணவுகளை வழங்குதல், அவற்றுக்கான விசேட தடுப்பூசிகளை வழங்கி பாதுகாத்தல் போன்ற விடயங்களையும் மனிதன் பிராணிகளுக்கு செய்கின்றன. எனவே 2 வழிமுறைகளிலும் விடயங்களை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கலாம். இவ்வளவு விடயங்களும் மிக பிரதானமாக தரம் 3 பாடத்திட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து தரம் 4 பாடத்திட்டத்தினை எடுத்துக்கொள்கின்ற பொழுது பிராணிகளுடைய நகர்வுகள் தொடர்பாக முதலாவது விடயம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில பிராணிகள் தன்னுடைய ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுவதற்கு நடந்து செல்லக்கூடியவையாக இருக்கலாம், ஓடி செல்லக்கூடியதாக இருக்கலாம், நீந்தி செல்லக்கூடியதாக இருக்கலாம், பறந்து செல்லக்கூடியதாக இருக்கலாம். இவ்வாறாக பிராணிகளுடைய நகர்வு தொடர்பாக நாங்கள் தெளிவான விளக்கத்தினை கொண்டிருக்க வேண்டும். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது பறவைகள் பெரும்பாலும் பறந்து செல்லக்கூடிய இயல்பிலே காணப்படுகிறது. பிராணிகள் நடந்து செல்லக்கூடியதாகவும் ஓடி செல்லக்கூடியதாகவும் காணப்படுகிறது. மீன் எடுத்துக்கொண்டால் நீந்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக பிராணிகளுடைய நகர்வு தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்ததாக பிராணிகளுடைய கால்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே வகைப்படுத்துதல் ஒரு மிக முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது. உதாரணமாக 2 கால்களுடையவை, 4 கால்களுடையவை, 6 கால்களுடையவை, 8 கால்களுடையவை, கால்களற்றவை என்ற வகையிலே வகைப்பாடு காணப்படுகின்றது. அந்த வகையிலே கால்களற்ற பிராணிகளை முதலில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அட்டை, அதே போல நத்தை மற்றும் பாம்பு, மண்புழு போன்ற பிராணிகள் கால்களற்ற பிராணிகளாக காணப்படுகிறது. அதே போல பெரும்பாலான
மிருகங்கள் 4 கால்களுடைய பிராணிகளாக காணப்படுகிறது. அவை இலகுவாக எங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்கும். அதே போல 2 கால்கள் அதிக பறவைகளுக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அதே போல 6 கால்கள் பூச்சி இனங்களுக்கு 6 கால்கள் காணப்படுகின்றது. இவ்வாறாக கால்களின் அடிப்படையிலே நாங்கள் இதனை பிராணிகளை வகைப்படுத்துதல் என்ற ஒரு பகுதி அங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம், வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டம் தொடர்பாக ஒரு பகுதி வழங்கப்பட்டிருக்கின்றது. வண்ணத்து பூச்சியினுடைய வாழ்க்கை வட்டத்தினை பார்க்கின்ற பொழுது சூழலை அழகுபடுத்தக்கூடிய ஒரு பிராணியிலே வண்ணத்து பூச்சியும் ஒன்றாக காணப்படுகின்றது. வண்ணத்து பூச்சியானது தன்னுடைய முட்டைகளை இலைகளின் கீழ்ப்புறத்திலே இடுகின்றது. இலைகளின் கீழ்ப்புறத்திலே பெரும்பாலும் நீங்கள் சூழலை அவதானித்திருப்போம். இலைகளின் கீழ்ப்புறத்திலே வண்ணத்து பூச்சியினுடைய முட்டைகளை அவதானிக்கலாம். அந்த முட்டையான சூரிய வெப்பத்தின் காரணமாக குடம்பியாக வெளியேறுகின்றது. வண்ணத்தி பூச்சியுடைய முட்டைகள் சூரிய வெப்பத்தின் காரணமாகத்தான் குடம்பியாக வெளியேறுகின்றது. குடம்பியாக வெளியேறிய பின்பு அதனுடைய உடலிலே சிறிய மயிர்கள் போன்ற அமைப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த வேளையிலே அந்த பிராணியை நாங்கள் மயிர்கொட்டி புழு என்று அழைப்போம். மயிர்கொட்டி புழுவினுடைய உடலை பார்க்கின்ற பொழுது பச்சை அல்லது பழுப்பு நிறத்திலே காணப்படுவதாக இருக்கின்றது. பச்சை அல்லது பழுப்பு நிறத்திலே நாங்கள் சூழலிலே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் பிற்பாடு மயிர்கொட்டி புழு கூட்டுப்புழுவாக மாற்றமடைகின்றது. கூட்டுப்புழுவில் இருந்து தலை, வயிறு, மார்பு, அதன் பின்னர் இறக்கைகள் போன்றவை தோற்றம் பெற்று ஒரு நிறையுடலியாக சூழலை அலங்கரிக்கின்றது. நிறையுடலியாக வண்ணத்து பூச்சியாக மாற்றமடைந்து சூழலை அழகுபடுத்துகின்றது, சூழலை அலங்கரிக்கின்றது. எனவே இவ்வாறாக வண்ணத்து பூச்சியுடைய வாழ்க்கை வட்டம் காணப்படுகின்றது. இது கட்டாயமாக மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் தரம் 5 பாடத்திட்டத்திலே எமச்சுலவுள்ள பிராணிகள் தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கின்ற விடயங்களை பார்க்கின்ற போது முதலாவது விடயமாக பிராணிகள் அவருடைய தேவைகள் கருதி எவ்வாறான விசேட இயல்புகள், விசேட உருவ அமைப்புகளை கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக பார்க்கின்ற போது பூனை தன்னுடைய இரையை கண்டறிவதற்காக இந்த மீசை என்கின்ற ஒரு உறுப்பு பூனைக்கு பயன்படுகின்றது. அதே போல பல்லியை எடுத்துக்கொண்டால் மேற்பரப்பிலே ஒட்டி இருப்பதற்கேற்ற வகையிலே அதனுடைய விசேட பாதங்கள் அமைகின்றது. அதே போல பச்சோந்தியாக இருக்கலாம், பச்சோந்தி எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அதனுடைய சூழலுக்கேற்ற வகையிலே உடலிலே மாறுகின்ற திறனை கொண்டிருக்கின்றது. அதே போல மீனை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய நகர்வுக்காக செட்டைகளை கொண்டிருக்கின்றது. நீந்தி தன்னுடைய நகர்வை மேற்கொள்வதற்காக செட்டைகளை கொண்டிருக்கிறது. இவ்வாறாக சில பிராணிகள் சூழலிலே நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். எவ்வாறு தன்னுடைய இருத்தலுக்கு, தன்னுடைய நகர்வுக்கு, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவ்வாறான உடல் அமைப்புகளை கொண்டிருப்பது என்பதை நாங்கள் சூழலிலே அவதானித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பிராணிகள் உண்ணுகின்ற உணவுகள் தொடர்பாக அவற்றை வகைப்படுத்துதல். உண்ணுகின்ற உணவுகள் தொடர்பாக சொல்கின்ற பொழுது 3 வகையாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று இலை உண்ணி பிராணிகள், ஊனுண்ணி பிராணிகள், அனைத்து உண்ணி. இலை உண்ணி என்பது தாவர உண்ணிகளை இலை உண்ணி என்றும் அழைப்பார்கள். ஒரு தாவரத்தினுடைய பகுதிகளை மாத்திரம் உணவாக உட்கொள்கின்ற பிராணிகளை நாங்கள் இலை உண்ணிகள் என்று அழைப்போம். அதே போல மாமிச உணவுகளை மாத்திரம் உண்ணுகின்ற பிராணிகளை நாங்கள் ஊனுண்ணிகள் என்று அழைப்போம். ஊன் என்பது மாமிசம். அதே போல 2 தாவர உணவுகளாக இருக்கலாம், ஊனுணவுகளாக இருக்கலாம், 2ஐயும் உட்கொள்ளுகின்ற பிராணிகளை அனைத்து உண்ணிகள் என்று சொல்லுவோம். உதாரணமாக இலை உண்ணி பிராணிகளுக்கு நாங்கள் சூழலிலே அதிகளவான உதாரண பிராணிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆடு, பசு, கிளி, முயல் போன்ற பல்வேறு பிராணிகளை அவதானிக்கலாம். அதே போல ஊனுண்ணி பிராணிகளை பார்க்கின்ற பொழுது பாம்பு, ஆந்தை, பருந்து, புலி, சிங்கம் இவ்வாறாக பல பிராணிகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கலாம். அதே அனைத்து முன்னி பிராணிகளை பார்க்கின்ற பொழுது நாய், பூனை, மனிதனும் ஒரு அனைத்து முன்னி பிராணியாகவே காணப்படுகின்றான். அதே போல கோழி, இவ்வாறு அனைத்து முன்னி பிராணிகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக. எனவே உண்ணுகின்ற உணவுகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இவ்வாறாக வகைப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். அதை தவிர இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது. எமது நாட்டுக்கு உரித்தான பிராணிகள். எமது நாட்டுக்கு உரித்தான பிராணிகள் என்கின்ற பொழுது பறவைகளாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், ஊர்வனவாக இருக்கலாம், மீனினங்களாக இருக்கலாம், ஈருடகவாளிகளாக இருக்கலாம், வண்ணத்து பூச்சிகளாக இருக்கலாம். இவ்வாறாக எமது நாட்டு குறித்தான பிராணிகளும் அங்கே வகைப்படுத்தப்படுகின்றது. எமது பாடத்திட்டத்திலே ஆசிரியர் வழிகாட்டி நூலிலே தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை மாத்திரம் நான் இங்கு குறிப்பிடுகின்றேன். எமது நாட்டு குறித்தான பறவைகளை பொறுத்தவரையிலே காட்டுக்கோழி, சபன்கோழி தரப்பட்டிருக்கின்றது. அதே போல எமது நாட்டு குறித்தான ஊர்வன தொடர்பாக தருகின்ற பொழுது நீர்ப்பாம்பு, கொம்பு ஓணான் போன்றவை தரப்பட்டிருக்கின்றது. அதே போல எமது நாட்டு குறித்தான மீனினங்களை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது மல் புலுட்டா, புலத் கையா, மல் புலுட்டா,
புலற்கையாண்டு 2 மீனினங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல நமது நாட்டு குறித்தான முளையுட்டிகள் தொடர்பாக தரப்பட்டிருக்கின்ற பொழுது கருங்குரங்கு, சுண்டலி, மெரநாய் போன்றவை தரப்பட்டிருக்கின்றது. மெரநாய்க்கு இன்னொரு பெயர் இருக்கு, கலவத்தன் என்று சொல்லி மெரநாயை அழைப்பார்கள். அதனை தெரிந்து கொள்ள நான் இங்கே குறிப்பிட்ட உதாரணங்கள் ஆசிரியர் வழிகாட்டிலே தரப்பட்ட உதாரணங்களை மாத்திரமே இங்கு குறிப்பிட்டிருக்கேன். அடுத்ததாக ஈருடக வாளிகள் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஈருடக வாளிகள் என்பது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இயல்புடைய பிராணிகளாக இருந்தாலும் அவற்றினுடைய வாழ்க்கை வட்டம், அவருடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் நீரிலே ஆரம்பிக்க வேண்டும். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு ஈருடக வாழி பிராணி என்பது அதனுடைய வாழ்க்கை வட்டமானது அல்லது அதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பமானது நீரிலே ஆரம்பிக்க வேண்டியதாக, நீரிலே ஆரம்பமாக கூடியதாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீரிலும் நிலத்திலும் அவை பயணிக்கக்கூடியதாக, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இயல்புடைய பிராணிகளாக இருக்க வேண்டும். உதாரணமாக பார்க்கின்ற பொழுது தவளை, தேரை, சலமந்தரா போன்ற பிராணிகளை குறிப்பிடுவார்கள். இதிலே ஆமை, முதலை போன்றவற்றை ஏன் நாங்கள் உள்ளடக்குவதில்லை என்று சொன்னால், ஆமை, முதலை போன்ற பிராணிகள் நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய இயல்பிருந்தாலும் அவற்றுடைய வாழ்க்கை வட்டமானது ஆரம்பிப்பது நிலத்தில், அதாவது நீரிலே முட்டையிடுகின்ற பிராணிகள் அல்ல, அல்லது நீரிலே ஆரம்பிக்கின்ற வாழ்க்கை வட்டத்தை ஆரம்பிக்கின்ற பிராணிகள் அல்ல. முதலையும் ஆமையும் நிலத்திலே தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தை ஆரம்பிக்கின்ற பிராணிகளாக இருக்கின்றன. எனவே நான் இதுவரை குறிப்பிட்ட விடயங்கள் தரம் 3, தரம் 4, தரம் 5 பாடத்திட்டத்திலே எம்மை சூழ உள்ள பிராணிகள் தொடர்பாக மிக பிரதானமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களைத்தான் நான் இங்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன். இதிலே கூடுதலாக நீங்கள் அவதானித்திருக்கலாம், தரம் 3 அதிகளவான விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்திருந்தோம். ஆசிரியர் வழிகாட்டியிலே குறிப்பிடப்பட்டு உதாரணங்களாக தரப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தரம் 3 அதிகளவாக காணப்படுகின்றன. எனவே ஒரு பரீட்சைக்காக நாங்கள் தயாராகின்ற போது ஒவ்வொரு விடயத்திலும், நாங்கள் கற்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் தரம் 1 தரம் 5 வரைக்கும் கற்ற அனைத்தையுமே நினைவுபடுத்த வேண்டியது எங்களுக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது. நாங்கள் கட்டாயமாக தரம் 1 தரம் 5 வரைக்கும் படித்த அனைத்து விடயங்களையுமே ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு காணொளியை சந்திக்கின்றேன். நன்றி.